திஸ் இஸ் கிஷோர் அண்ட் பேக் டு கிஷோர். ஸோ நீங்கள் முன்னாடி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேங் ஸ்மித் பற்றி தான் கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ லேங் ஸ்மித்ன்றது லேங்சைன் ஈகோ சிஸ்டம்குள்ளே இருக்க ஒரு எல்எல்எம் மேப்ஸ் டூ. ஸோ இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ண ஒரு எல்எல்எம் மேப்பை எப்படி ட்ரேஸ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் போயிடுச்சு அந்த எல்எல்எம் மேப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணலாம், எவாலுவேட் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேங் ஸ்மித் வச்சு நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேங் ஸ்மித் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரையும் லேங்சைன் ஈகோ சிஸ்டம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ லேங்சைன் ஈகோ சிஸ்டம்குள்ள 3 டைப்ஸ் இருக்கு. லேங்சைன் ஈகோ சிஸ்டம் 3 ஈகோ சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லேங் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து ரெஸ்ட் ஏபிஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டெப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ செகண்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா லேங் கிராஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல நீங்க ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்றீங்கனாலும், ஒரு மல்டி ஏஜென்ட்டை கிரியேட் பண்றனாலும், ஸோ அப்போ இந்த லேங் கிராஃப் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ த தேர்ட் திங், இன்னைக்கு நம்ம வீடியோவோட ஹீரோவே யாருன்னா இந்த லேங் ஸ்மித் தான். இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது முடிஞ்சுன்னா லேங்சைன் ஈகோ சிஸ்டமே முடிய போகுது. ஸோ நான் இன்ட்ரோ வீடியோலே சொல்லியிருப்பேன், லேங் ஸ்மித் எதுக்காகனா, ஸோ லேங் ஸ்மித்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு எல்லா மேப்பை டெவலப் பண்றீங்க, அது ப்ரொடக்ஷனுக்கு போயிருச்சு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ல அது எவ்வளவு டோக்கன்ஸ் யூஸ் ஆகுது மானிட்டர் பண்றீங்க, எவ்வளவு மானிட்டர் பண்ணலாம், ஸோ ஒரு டெஸ்ட்டை டீபக் பண்ணலாம், டெஸ்டிங் பண்ணலாம், ஸோ அதை எவாலுவேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க ஒரு எல்எல்எம் மேப்பை எப்படி மானிட்டர் பண்றது, ஒரு டெஸ்டிங் பண்றது, ஒரு எவாலுவேட் பண்றது, ட்ரேஸ் பண்றது, ஸோ ட்ரேசிங் கூட எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த லேங்க்ஸ்னு ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்போர்ட்ல ஒரு ஏபிஐ கொடுப்பாங்க. அந்த ஏபிஐ எடுத்து போயிட்டு உங்க .env ஃபைல்ல போட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அந்த எல்எல்எம் மேப்பை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நானும் ப்ராக்டிக்கலாக காட்டுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராக்டிகல் பார்ட். ஸோ நான் ஏற்கனவே அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிட்டேன், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ண போறோம்னா லேங்சைன் வச்சு நம்ம லேங்சைன் இதுக்குள்ள போயிடும். ஓகேங்களா. ஸோ நான் லேங்சைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ லேங்சைன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ லேங்சைன் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வருமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் த அக்கௌண்ட், ஜஸ்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட், ஜஸ்ட் சைன் அப். ஓகேங்களா. ஸோ லெட் மீ ஓகே ட்ரை லேங் ஸ்மித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. நான் ஏற்கனவே சைன் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு உள்ள டேரக்டா லாகின் ஆயிரும். ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி கேட்குது. நீங்க புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது எம்டி பிளாங்க் டேஷ்போர்டா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ செட்டிங்ஸ், ஓகேங்களா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஏபி கீ அப்படின்னு சொல்லி போகும். ஓகேங்களா. அந்த ஏபி கீஸை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு தான் ஒன்று கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக, டெமோக்கு பார்க்கறதுக்காக சொன்னேன். ஸோ இங்க நீங்க ஒரு புது ஏபிஐயை காப்பி பண்ணி உங்க அதுக்கு எடுத்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நேம் நான் ஏதோ நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் லேங் ஸ்மித்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லேங் ஸ்மித்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கிரியேட் ஏபிஐன்னு கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏபிஐ காப்பி பண்ணிட்டு வந்து இந்த .env ஃபைல் இருக்குல்ல, ஸோ இந்த .env ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஏபிஐ யூஸ் பண்ண வேணாம், நான் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் லேங்சைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கிரியேட் பண்ணி வேரியபிளை கிரியேட் பண்ணி மை எல்எல்எம் ஆப் நீங்க இங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணதுனால ஸோ இங்க டெஸ்ட் மை டெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது நான் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் குரோக் ஏபிஐ, டேப்ல ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இது ஏற்கனவே. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு நோட்புக் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே .env ஃபைல் லோட் பண்றதுக்காக இம்போர்ட் OS. ஸோ நம்ம சாட் கம்ப்ளீஷன் மாடல் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், அவுட்புட் பார்சர். ஸோ .env எதுக்காகன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். .env ஃபைல லோட் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ இந்த .env ஃபைல நான் இந்த ஃபங்க்ஷன் இனிஷியலைஸ் பண்றேன், குரோக் ஏபிஐ கெட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் லேங்சைன் ஏபிஐ கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்க ப்ராஜெக்ட் வந்து லேங்சைன் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டை நீங்க கொடுக்கணும். OS.environment of LangChain tracking underscore v2 னா வெர்ஷன் 2ல தானே இந்த LangChain ecosystemலாம் வந்துச்சு. ஸோ LangChain underscore tracking underscore version 2 அப்படின்னு சொல்லி ஈஸிக்கல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ இங்க நீங்க ஃபால்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களால LangChain அந்த ப்ராஜெக்ட் ட்ராக் பண்ணாது. நீங்க ட்ரீன் கொடுத்துட்டீங்கன்னா அங்க மானிட்டர் பண்ணலாம். ஓகேங்களா. நான் அதுவும் காட்டுறேன் எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ load.env இதெல்லாம் கொடுத்து கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட். ஸோ அதுக்கு முன்னாடி கர்னல் செலக்ட் பண்ணியாச்சு. OS.getEnv அது லோட் ஆகிட்டு இருக்கு. இது அதனால தான் ரன் ஆகல. லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், சிஸ்டம் ப்ராம்ப்ட், ஹியூமன் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டு த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொஸ்டினும் அந்த கண்டெக்ஸ்டும் கொடுக்க போறேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் பேசிக்காக நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் இனிஷியலைஸ் பண்ணி மாடல் இஸ் ஈக்குவல் டு சாட் குரூப் மாடல். அந்த மாடல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாமா 3.3 70 பில்லியன் பேராமீட்டர் வெர்சடைல் மாடல் யூஸ் பண்றேன். ஆகஸ்ட் மாதம் மேலே மாடல் டீகம்ப்ளீஸ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. பட்
இருக்குன்னுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பார்சர் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆயிடுச்சு. நான் ரன் பண்றேன். சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாடலே ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆயிடுச்சு. நான் ஒரு செயினை கிரியேட் பண்றேன் எல்சிஎல் மூலியமா. ஒவ்வொரு எக்ஸிகியூஷன் கிரியேட் பண்றது ரன்னபிள்ஸ் கிரியேட் பண்றேன். அதாவது ப்ராம்ப்ட்ல இருந்து மாடல்ட்டு போகணும், மாடல்ட்டு இருந்து அவுட் பார்சர்ட்டு போகணும். ஸோ ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து வாட் இஸ் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த கண்டெக்ட் வந்து என்னன்னா அந்த ஸ்டோரி அந்த என்ன கண்டெக்ட்டோ அது கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கண்டெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த செயின் டாட் இன்வோக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினும் கண்டெக்ட்டையும் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மெயின் எஜெண்டா மெயின் திங் இந்த வீடியோக்கான மூலாதாரம் எதுக்காகனா இந்த லேங் ஸ்மித் தானே. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ போயிட்டு பேக் டு லேங் ஸ்மித் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? ஸோ 1 மினிட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. ட்ரேசிங் சொல்லி போய் பாருங்க. ஸோ ஃபியூ செகண்ட் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 சீக்வன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஒன்று கிரியேட் பண்ணது, இன்னொன்று வந்து அந்த ரன்னபிள் சீக்வன்ஸும் கிரியேட் பண்ணேன். நான் எப்போ ரன் பண்ணது ஓகேங்களா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:19 ஆகுது. அதுதான் இங்கே பாருங்க. இங்கே 9:19:31. இதை நான் 7 மணிக்கு நைட்டு காலையில் ரன் பண்ணேன். அது ஒன்று. நான் இப்போ காலையில் 9 மணிக்கு ஒன்று ரன் பண்ணியிருக்கேன். அதுதான் இது ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபீட்பேக்கு என்ன இன்புட் கொடுத்துட்டோம், என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். அந்த ஏபிஐ ட்ராக் பண்றீங்க. அந்த எல்லாமே அப்ப நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லேங் ஸ்மித் மூலியமா ஸோ இன்புட் கொடுக்குறீங்க. அந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட் தான் வந்துச்சு. அதுல என்னென்ன அட்ரிபியூட்ஸ், அதாவது அட்ரிபியூட்ஸ்னா உண்மையில வெர்ஷன்ஸ், என்ன வெர்ஷன்ஸ் லேங் ஸ்மித் லேங்ஸ் அண்ட் கோர் வெர்ஷன் 1.0 4.0 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எஸ்டிகே வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மாடல் எந்த மாடல் குரோக் சாட் பாட்டு இந்த மாதிரி எல்லாமே லாமா 3.3 சாட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து குரோக்கு ப்ரொவைடர் வந்து குரோக்கு. ஸோ கிரியேட்டிவிட்டி டெம்பரேச்சர் வந்து 0.7 வச்சிருக்காங்க. அது டிஃபால்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து இன்புட் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட், அதாவது யூசர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து இது. அதுக்கு மாடல் வந்து என்ன அவுட்புட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றது அந்த மாடலோட வெர்ஷன். ஓகேங்களா? இதுதான் நடக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே இதுல டீட்டெயிலா நம்ம எல்லாமே அப்ப ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க கைஸ். எல்லாமே நான் இப்போ ஒவ்வொரு டைம் ரன் ஆகும்போது பாருங்களேன், இது ஒவ்வொரு காம்போனன்ட் எடுக்குது பாத்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ன்றது ஒரு எக்ஸிகியூஷன். அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடல்ன்ற எக்ஸிகியூஷன் ரன்னபிள்ஸ், அதாவது ரன்னபிள்ஸ் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவுட்புட் பார்சர்ன்ற எக்ஸிகியூஷன் ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸோ எங்க சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மாடல் அதுக்கப்புறம் இது ஓகேங்களா? இது எல்லாமே ரன்னபிள் சீக்வன்ஸ். ஸோ இது நான் ஏற்கனவே காலையில் ரன் பண்ணது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 7 இருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது ரன்னபிள் சீக்வன்ஸ் ரன் ஆகுது. ரன்னபிள் சீக்வன்ஸ் ரன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ், அதாவது சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட் குரோக்குள்ள போகுது. அதாவது பாருங்க 9 மணி இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கே காட்டும். ஓகேங்களா? why it is showing I don't know. ஓகே ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பாத்துக்கலாம். இதுதான் மெயின். இது ஸ்லாங் ஸ்மித் காட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுறதுனாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் டேஷ்போர்டில். ஸோ நான் அந்த அளவுக்கு பெருசாக ரன் ஆகலை, அதனால லாஸ்ட் 7 days அப்படின்னு சொல்லி போட்டு லாஸ்ட் 1 hour அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ நான் பெருசாக எதுவும் ரன் பண்ணதுனால இந்த கிராஃப் எதுவும் ரன் ஆகலை. இப்போ நானே அதிக டைம் ரன் பண்ணேன்னா அது கண்டிப்பாக ரன் ஆயிருக்கும். ஸோ எவாலுவேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இந்த லேங் ஸ்மித் எல்லாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே யூஐ தான், அவங்களே டேஷ்போர்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நாம ட்ரேஸ் பண்றது, ட்ராக் பண்றது. ஓகேங்களா? நான் இந்த ஆப்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட்டர்ஸ் நீங்க எவாலுவேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணலாம், இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பண்ணிக்கலாம் கைஸ் இந்த லேங் ஸ்மித் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இதுல தான் எல்லாமே வருது. இந்த ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் அவுட்புட் ப்ராசர்ல என்ன அவுட்புட் வந்துச்சு, இந்த மெசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் நமக்கு யூசர்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலா ஒன்னொன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சாட் குரோக் அந்த மாதிரிலாம் கிளிக் பண்ணேன்னா ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலா ஒன்றுக்கும் ஒன்று வரும். ஸோ இப்போ சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாடலோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்கு, எவ்வளோ டேக்கன்ஸ் யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். நீங்க சாட் ஓப்பன் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ட்ரேஸ் பண்ணலாம். எப்படி ட்ரேஸ் பண்ணலாம்னா ட்ரேசிங் போயிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா பி டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, 533 டோக்கன்ஸ். அது இந்த நான் யூஸ் பண்றது சாரி இப்ப பாருங்க. ஸோ லேட்டன்சி எவ்வளோ, P99 லேட்டன்சி எவ்வளோ, இந்த டோக்கன்ஸ் எவ்வளோ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டோக்கன்ஸ் எவ்வளோ காஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க ஓப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சார்ஜ் ஆகும்ல. ஸோ அந்த சார்ஜ் எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான்
இந்த லேங் செயினோட லேங் ஸ்மித். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த லேங் ஸ்மித் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேங் ஸ்மித்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரேஸ் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரேஸ் பண்றோம், டீபக் பண்ணலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு டோக்கன்ஸ் காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளவு ரன்னபிள் சீக்வன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போன ஆப்ல இருக்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மெயின் திங் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் அது அந்த லாங்சைன் அண்டர்ஸ்கோர் V2 இந்த லைன் ட்ராக்கிங் லாங்சைன் அண்டர்ஸ்கோர் ட்ராக்கிங் V2 இது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே 2000 அப்படின்றது தான் மெயின் திங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் அப் ஃப்ரம் நெக்ஸ்ட் டாடா பை பை.